இருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்கா. எவ்வளவு பேர் இருக்கா இன்னைக்கு? ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். தெரியுமா அதுல? ஓஎஸ் தெரியும். ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னாக்க உங்களுக்கு யாரு என்னென்ன எல்லாம் டீட்டெயில்ஸ் இது பண்றோம். இல்ல அதுல டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணா, அதுவே ரொம்ப நேரம் ஆகும். அவங்களுக்கு தனியா இல்ல இந்த தனியா ஒரு இதுல நான் வந்து கண்டிப்பா இது சொல்றேன் உனக்கு. சரி இல்ல ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு நான் எவ்வளவு பேர் இருக்கு. I'm not very particular about எப்ப ஆரம்பிக்கலாமா? ஒரே நிமிஷம் சொல்லுங்க. அடியன் இப்போதைக்கு 15 காலர்ஸ் இருக்கா மொத்தம். அவன் ஆத்துல எல்லாம் கேட்டு இருக்கா. ஸோ நீங்களே இது பண்ணிக்கலாம். ஒரு 30 பேர் அந்த சவுண்ட் வருதும் ஆஃப் பண்ணிருக்கு. ஸோ நாங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிறோம். இருந்தா கூட சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சரி ஆரம்பிக்கிறேன். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்தபோதம் தத் பாதயுக்ம சரசீர்வபிருங்கராஜம் கையந்த யுக்மகிருத பௌரித விஸ்வமம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மோ ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர குருபதயோரத்விரஸ்வாத்மசாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாத்மயமுனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்வமந்தம் ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜமுனிமபரம் வந்திரயே தேசிகேந்திரம் என்னுயிர்தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் வழங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் ரமணக்கால் நம்பி நான் நெறிய அவன் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோவன் சேனையாதன் இன்னமுத திருமகள் இவரை முன்னிட்டேன் பெருமான் திருவடி கருடைகின்றேனே. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம் கமப்யனவதிம் வந்தே கருணாவருணாலயம் வృషశைலததஸ்தானாம் ஸ்வயம் யக்முபாகதம் திசந்து மே தேவ சதாத்வதீயா தயாதரங்கானுச்சராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்கிருதகாமதேனும். எல்லாருக்கும் நமஸ்காரம். போன வாரம் ஸ்ரீ ராமானுஜன் சுவாமியினுடைய ஒரு ஆர்வத்தினால அமெரிக்கால இருக்கிற நம்முடைய ஆஸ்திகர்கள் எல்லாரும் குரு பரம்பரையை அவசியம் தெரிந்து கொள்ள வேணும். அந்த குரு பரம்பரைய ரொம்ப விவரமாக நல்லா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னு அதே என்னை பிரார்த்திச்சுட்டு போன வாரம் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம். இந்த குரு பரம்பரை எந்த குரு பரம்பரை ரொம்ப உயர்ந்தது, நம்முடைய குரு பரம்பரை எவ்வளவு உயர்ந்தது, அவசியம் குரு பரம்பரையை ஏன் தெரிஞ்சுக்கணும் என்ற விஷயங்களை முதல்ல போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம். போன வாரம் கலந்துக்காதவாலும் இந்த வாரம் இந்த உபன்யாசம் கேட்கறதுல கலந்துருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அதனால போன வாரம் என்ன சொன்னேன்னு ஒரு சுருக்கமா ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் சொல்றேன். பகவான் உலகத்தை படைக்கச்சு ரொம்ப உயர்ந்த நல்ல எண்ணத்தோடு படைக்கிறார். நிறைய ஜீவாத்மாக்கள் தன்னை போல வைகுண்டத்துல ரொம்ப பெரிய ஆனந்தத்தை அடையணும், அதற்காக அவளெல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து சேர்த்துக்கணும்ன்ற உயர்ந்த அபிப்பிராயத்தோடு தான் சிருஷ்டிக்கிறார். வெறும் கர்மாவுக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல, கர்மாவுக்கு சின்ன புண்ணிய பாபங்களுக்கு சுக துக்கங்களை கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்ல. அப்படி பகவான் இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்றச்சே ஜனங்களுக்கு நிறைய உபதேசங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த உபதேசம் செய்யறதுக்கு பலமுறை தானும் நேர வர்றார், பலமுறை ஆச்சாரிய முகமாக வர்றார். ஆச்சாரியால் தான் இந்த சம்சார மண்டலத்திலே பகவானுடைய ரொம்ப வசதியான அற்புதமான சிருஷ்டி. எப்படி சேத்துல செந்தாமரம் முளைக்கிற மாதிரி சம்சார மண்டலத்துல எத்தனையோ கிளேசங்கள், எத்தனையோ ஆபாசங்கள், வேண்டாத விஷயங்கள் இருந்தாலும் ஆச்சாரியால் என்கிற ரொம்ப உயர்த்தியான ஒரு சிருஷ்டியை பண்ணி எல்லாரையும் ரட்சிக்கிறார் பகவான். இந்த ஆச்சாரிய சிருஷ்டி எப்பவும் தொடர்ந்து நடந்துட்டே வருது. இந்த ஆச்சாரிய சிருஷ்டி தொடர்ந்து நடந்துட்டு வர்றதான் நாம் ஆச்சாரிய பரம்பரை என்று அனுசந்தானம் பண்றோம். ஆச்சாரிய பரம்பரை
நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப விசேஷம். எல்லா மதங்களிலும் ஆச்சாரிய பரம்பரை உண்டு. ஆனா அந்த ஆச்சாரிய பரம்பரையில சில குற்றங்குறைகள் இருக்கலாம். நம்ம ஆச்சாரிய பரம்பரையில குற்றங்குறையே கிடையாது. ரொம்ப பரிசுத்தமான ஆச்சாரிய பரம்பரை நம்மது. பகவான் சிருஷ்டிய தொடங்கின காலத்திலே முதல்ல தத்துவ ஞானம் என்ற உபதேசத்தை வேதத்தின் முகமாக எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்படி வேதத்தை முதல்ல பிரம்மாவுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் பல ரிஷிகளுக்கு கொடுத்து, இப்படி இந்த வைதிக சம்பிரதாயம் சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்தது. ஆனா பல ரிஷிகளுடையதான சிஷ்ய பரம்பரைகள் அப்படி இப்படியே அங்கங்க நின்று போச்சு. ஏன்னா அந்த சிஷ்யாள் மேல பிரவச்சனம் பண்ணல, இல்ல அவளுக்கு சிஷ்யாள் வந்து சேர்ந்து ஆசிரியக்கல, அதனால இல்ல அந்த ரிஷிகளுக்கே இல்ல அந்த சிஷ்யாளுக்கே மேற்கொண்டு இந்த சம்பிரதாயம் நடத்த முடியாம போயிடுத்துங்கிறதுனால நிறைய சிஷ்ய பரம்பரைகள் அங்கங்க நின்று போச்சு. அதனால நம்ம வைதிக சம்பிரதாயம் புதுசுன்னே கிடையாது. ரொம்ப அனாதியாக பெருமாள் வேதத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்துட்டு தான் வந்தது. அப்படி நடந்துட்டு வந்த போது திருப்பியும் நின்று போயிடுதுன்னா அதை பெருமாள் மீண்டும் மீண்டும் எப்படியாவது வந்து அதை உயிர்ப்பிச்சுட்டே இருப்பார். திருப்பியும் ஆரம்பிச்சு வைக்கிறார். பெருமாளே பல முறை ஆச்சாரியனாக சாட்சாத்தாக வந்து உபதேசம் எல்லாம் பண்ணியிருக்கார். முதல்ல ஹயக்ரீவனா உபதேசம் பண்ணார், ஹம்சமாக உபதேசம் பண்ணார், மத்திய ரூபியாக வந்து உபதேசம் பண்ணினார், நரநாராயணர்களாக வந்து கீதாச்சாரியனாக வந்து இப்படி பல முறை பெருமாள் சாட்சாத்தாகவே நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதுவும் போக பெருமாள் இன்னும் பாஞ்சராத்திராகமங்கள் என்ற விஷயங்களையும் நிறைய உபதேசம் எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனா இருந்தாலும் எப்பவுமே பெருமாள் தானே நேர வந்து உபதேசம் பண்றது அது உச்சிதமும் இல்லை, சாத்தியமும் இல்லை. அதுக்காக மனுஷ அவதாரங்களாக வந்து பெருமாள் அவதாரம் பண்ற சில மனுஷாளுக்குள்ளே பிரவேசம் பண்ணியும் அவர்களுடைய மனசுல அவர்களுடைய திருவாக்குல தான் எழுந்தருளி இருந்து அஜ்ஞானத்தை போக்கி சிஷ்யர்களுக்கு நல்ல ஞானத்தை உபதேசம் பண்ணி அவளையும் தன்னுடைய திருவடியிலே சேர்த்துக்கிறார். இதுதான் ரொம்ப நாளா தொடர்ந்து நடந்துன்னு வருது. இதுதான் குரு பரம்பரை. நாம் ஒரு குரு பரம்பரையை ஆசிரியக்கச்சே அந்த குரு பரம்பரையினுடைய பெருமையை தெரிஞ்சுட்டு ஆசிரியக்கிறதுனா நமக்கு நல்லது. ஏன்னா குரு ஆசிரியக்கச்சே நாம் சாதாரணமாக லௌகிகமான லாபங்கள் மாதிரி நினைச்சுன்னு ஆசிரியிக்க போறதில்லை. ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கோ பணத்துக்கோ ஒரு அந்தஸ்துக்கோ பதவிக்கோ படிப்புக்கோ கிடையாது. நாம் குரு ஆசிரியக்கிறது நம்மளுடைய ஆத்மாவானது க்ஷேமத்தை அடையணும், ஆத்மாவானது மீண்டும் சம்சாரத்திலே பிறக்காம உயர்ந்த மோட்சத்தை அடையணும், நமக்கு உண்மையான தத்துவ ஞானம் வரணும் என்று நல்ல தத்துவம் வேணும், நல்ல தத்துவ ஞானம் வேணும், நாம் என்ன மேற்கொண்டு செய்யணும் நம்ம ஆத்மாவை காப்பாத்திக்கிறதுக்கு என்பதுல நல்ல தெளிவு வேணும், மேற்கொண்டு நாம் என்ன புருஷார்த்தத்தை அடைய போறோம், என்ன பிரயோஜனத்தை இந்த ஆத்மா பெற போறது என்கிறதான விஷயங்கள்ல தெளிவு வேணும். அதனால அந்த தெளிவு அடையிறதுக்கு நாம் ரொம்ப பொறுப்போட ஒரு குருவை போய் சேரணும். இது சாமான்யமாக ஒரு 1000-10,000 ரூபாய் விஷயம் இல்லை. இது ரொம்ப நாளா சம்சாரத்திலே திருப்பியும் பிறந்து இந்த கஷ்டங்களை அனுபவிச்சு சுகங்களை அனுபவிச்சு மீண்டும் ஜென்மாக்கள் எடுக்கிற ஆத்மாவை அது பெருமாளுடைய திருவடியிலே கரெக்டா கொண்டு போய் சேர்த்துக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியறதுக்கு உண்மையான ஆச்சாரியால போய் அடையணும். அது மாதிரி ஆச்சாரியால அடையிச்சே நிறைய பேர் லோகத்துல நிறைய குருமார்கள் இருக்கா, நிறைய ஆச்சாரிய பரம்பரை இருக்குன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது நாம் எந்த ஆச்சாரியரை அடையிறோமோ அந்த ஆச்சாரியரை மாத்திரம் அவருடைய ஞான உபதேசங்களை மாத்திரம் பார்க்க கூடாது. அவருக்கு முன்னால அவர் ஆச்சாரியர் என்னவா இருந்தார், அந்த ஆச்சாரியாளுடைய பெருமை என்ன, அவளை வந்து அந்த காலத்திலே நம்ம பெரியவர்கள்லாம் ஒத்துண்டாளா, அந்த ஆச்சாரியர்களாலே நம்ம பெரியவாளுக்கு நன்மை நடந்ததா, அவளுக்கெல்லாம் ஸ்ரேயஸா இருந்தாளா, இல்ல அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் மாத்திரம் இல்ல அவளுடைய ஆச்சாரியாள் மாத்திரம் அவ எப்படி இருந்தா அவளுக்கு பெருமை என்ன, எப்படி ஆச்சாரிய பரம்பரைய கொஞ்சம் சோதிச்சு தெரிஞ்சுட்டு நம்மளுடைய ஆத்மாவனுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறது தான் உண்மையான நல்ல வழி. புதுசா சில பேர் குருமார்கள் சாமியார்கள் கிளம்புவா, சில பேர் புதுசா தெய்வத்தை உருவாக்கிண்டு அவளும் சில பேர் உபதேசங்கள்லாம் பண்ணுவா. அந்த மாதிரியான உபதேசங்கள்லாம் நமக்கு நன்மை தராது. யாருமே உபதேசம் பண்ணலாம், எந்த விதமான உபதேசத்தை ஆத்மாவை பத்தி உபதேசம் பண்ணலாம், பகவானை பத்தி உபதேசம் பண்ணலாம், இல்ல பொதுவாக நீ சத்தியத்தை கடைபிடி, தர்மத்தை கடைபிடி, தான தர்மங்கள்லாம் பண்ணு, நேர்மையா நடந்துக்கோ,
எப்போ ரொம்ப அனுஷ்டானமா நடந்துக்கும், இந்த மாதிரி உபதேசங்கள் யார் வேணா பண்ணலாம். ஆனா அந்த உபதேசம் பண்றவருடைய குரு எப்படி இருந்தார், அவருடைய குரு எப்படி இருந்தார், அவா சொல்லி கொடுத்த வழிகள் என்ன, அவா சொல்லி கொடுத்த ஞானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டு நான் தத்துவ ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு, எந்த தத்துவ ஞான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கா இருந்தாலும் முதல்ல குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணணும்னு தேசிகன் முதலான ஆச்சாரிகள் நமக்கு காட்டி கொடுத்தார். அந்த மாதிரி ரீதியிலே அவசியம் குரு பரம்பரா ஞானம் வேணுங்கிறதுனால நாம் பெருமாள் தொடங்கி நம்முடைய ஆச்சாரியர்கள் வரைக்கும் வந்திருக்கிற குரு பரம்பரனுடைய அந்த நேர்மை என்ன, அதனுடைய பரிசுத்தி என்ன, அவளுடைய தெளிவான ஞானம் என்ன, அவ என்ன தத்துவங்களை உபதேசம் பண்ணா, என்ன அனுஷ்டானங்கள் பண்ணினா, ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளது என்ன உபாயங்கள் சொல்லி கொடுத்தா, ஆத்மாவானது என்ன வஸ்து, பகவான்னா என்ன, நாம் அடைய போகிறதான மோட்சம்ங்கிறதான புருஷார்த்தம் என்ன, இங்க விஷயங்கள் எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்தவா நம்ம குரு பரம்பரையில ஆச்சாரியாள். இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தான் நாம இந்த குரு பரம்பரை பிரபாவம் என்கிற இந்த உபன்யாசத்தொடர்ல பாக்குறோம் என்று போன வாரம் சுருக்கமா சொல்லி கொடுத்தோம். அடுத்தது பகவான் தான் நமக்கு ஆச்சாரியன், முதல் ஆச்சாரியன், எப்படி பகவான் முதல் ஆச்சாரியரார் அப்படிங்கிற விஷயத்தையும் போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம். போன சிருஷ்டியா இருந்தாலும் இந்த சிருஷ்டியா இருந்தாலும் எந்த சிருஷ்டியா இருந்தாலும் எத்தனை பிரம்மாக்கள் உருவானாலும் திருப்பியும் ஒரே விஷயம்தான், ஒரே தத்துவம் தான் சாஸ்வதமாக ரொம்ப ஆத்ம ஜானமா இருக்கும். அது வேதத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. புண்ணியம் பாபம் என்ன, இந்த ஆத்மாவனுடையதான நல்ல கதி என்ன, துர்கதி என்ன, இந்த ஆத்மாக்கள் செய்ய வேண்டியது என்ன, இதெல்லாம் எப்பவும் ஒரே சட்டமா தான் இருக்கும். இந்த சட்டம் எந்த சிருஷ்டியிலையும் மாறவே மாறாது. அந்த மாதிரி மாறினா இந்த சிருஷ்டியில பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள்லாம் அடுத்த சிருஷ்டியிலே நல்ல காரியமா கெட்ட காரியமானு விவசாயம் இல்லாம போயிடும். அப்ப இப்ப பண்ண நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் இந்த சிருஷ்டியிலே பலன் இல்லைன்னா எந்த சிருஷ்டியிலே பலன் கிடைக்கச்சே இதே மாதிரி யூனிஃபார்மான சட்டம் ஒழுங்குலாம் இருந்தா தான் தத்துவம்ன்றது எப்பவும் ஒரே நிலையா இருக்கும். அந்த மாதிரி தத்துவம் ஒரே நிலையாகவும், ஞானம் ஒரே நிலையாகவும், உபாயங்கள் ஒரே நிலைமையாகவும், அதே மாதிரி ஆத்மாவினுடையதான ஸ்திதி, பகவானுடையதான பெருமைகள் எல்லாம் ஒரே மாதிரியா கட்டி காப்பாற்றப்பட்டு அது ஒரே சட்டமா இருக்கிறது தான் வேதம்னு ஒரு சாஸ்திரம். அதனாலதான் நாம எப்பவும் சொல்றோம் வேதம் அனாதியா இருக்கு, ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்றோம். அந்த ரீதியில வேதத்தை சிருஷ்டி பண்ண உடனே பெருமாள் திருப்பியும் போன சிருஷ்டியில என்ன மாதிரியாக பிரச்சாரம்லாம் இருந்ததோ, எந்த மாதிரியான தர்ம நியாயங்கள்லாம் இருந்ததோ, என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்குகள்லாம் இருந்ததோ, என்ன மாதிரி பெரியவா அனுஷ்டிச்சு ஆத்மாவ க்ஷேமத்தை அடைஞ்சாலோ அதை சொல்லி கொடுக்கக்கூடிய வேதத்தை திருப்பியும் இந்த சிருஷ்டி ஆரம்பத்திலே உபதேசம் பண்ணி கொடுக்கிறார் எல்லாருக்கும். அது மாதிரி பண்றதுக்கு முதல்ல பிரம்மாவை தான் தேர்ந்தெடுத்து பிரம்மாவை சிஷ்யனாக்கி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார். பிரம்மா வழியாக ரிஷிகளுக்கு வருது, ரிஷிகள் வழியாக பல சிஷ்யர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் இப்படி ரொம்ப மகான்கள் நிறைஞ்சு இருந்ததான ஒரு பிராச்சீன வழி அது. இந்த மாதிரி வழியில முன்ன சொன்னா போல பல ரிஷிகளுடைய சிஷ்ய பரம்பரைகள்லாம் முடிவடைஞ்சு போச்சு. அவ மேற்கொண்டு பிரச்சாரம் பண்ணாமையோ இல்ல வேற ஏதாவது விக்னங்கள் வந்தோ அந்த சிஷ்ய பரம்பரைகள்லாம் முடிவடைஞ்சு போச்சு. இது போல முடிவடைஞ்சு போன சமயத்துல பெருமாள் மீண்டும் உபதேசம் பண்றாருன்னு முன்னையே சொன்னேன். அது போல இப்படி வைதிக சம்பிரதாயம்னு சனாதன தர்மம்னு சொல்லப்பட்டதான நம்முடைய உயர்ந்த இந்த பாரத தேசத்தினுடைய இந்த இந்து கலாச்சாரம், இந்து மதம், இந்து சம்பிரதாயம்னு சொல்றோமே, இந்த சம்பிரதாயத்தை மீண்டும் நம்மாழ்வார் முகமாக எம்பெருமான் இதை இன்றளவும் தொடங்கி நடத்தி வந்திருக்காரு. ஆக நம்முடைய பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரை பெருமாள் தொடங்கி நம்மாழ்வார் வரைக்கும் எப்படி வந்தது என்ற விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். போன வாரம் சொன்னேன், நம்ம ஆச்சாரிய பரம்பரைய ஒரு வழி தெரிஞ்சுக்கிட்டே நம்மாழ்வார் தொடங்கி பெருமாள் தொடங்கி நம்மாழ்வார் வரைக்கும், அப்புறம் நம்மாழ்வார்ல இருந்து நாதமுனிகள், அப்புறம் நம்மாழ்வார் நாதமுனிகள் தொடங்கி பாஷ்யக்காரர் எம்பெருமானார் வரைக்கும், எம்பெருமானாரிலிருந்து தொடங்கி சுவாமி தேசிகன் வரைக்கும், அப்புறம் தேசிகன்ல இருந்து தொடங்கி இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியர்கள் வரைக்கும் இந்த ஆச்சாரிய பரம்பரைகள்
இந்த மாதிரியாக இந்த வழியில இந்த ஆச்சாரிய பரம்பரையை நாம தெரிஞ்சுக்க போறோம்னு போன வாரம் சொன்னேன். அதுல போன வாரம் எம்பெருமான் தொடங்கி இந்த சம்பிரதாயம் வந்ததுன்னு சொன்னேன். ஆனா இன்னும் கூட சில மதங்கள்ல நாங்களும் பகவானைத்தான் முதல் ஆச்சாரியரா கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்றா. பகவானை இப்ப சங்கர மதம், இங்க சங்கர மதம் உலகத்துல ரொம்ப ஃபேமஸ், அத்வைதம்னா ரொம்ப ஃபேமஸ் தான். அதே மாதிரி இங்க பாரத தேசத்துல மாத்வர்கள் அவாளும் இருக்கா, எல்லாரும் பிராமணர்கள் தான். அவாள்லாம் கூட பெருமாள், அப்புறம் பிரம்மா, அப்புறம் பிரம்மாவனுடைய மானச புத்திரர் வசிஷ்டர், அப்புறம் வசிஷ்டருடைய புத்திரர் அவருடைய பேரன் பராசரர், அப்புறம் பராசரருடைய சிஷ்யர் வியாசர். வியாசர் தான் பாரத தேசத்தினுடைய எல்லா வைதிக மதத்துக்கும் ஆதாரமான ஒரு மகாத்மா வியாசர் தான். அவர் தான் எல்லா வேதங்களையும் தொகுத்தவர், எல்லா புராணங்களையும் எழுதினவர், மகாபாரதத்தையே எழுதினவர், எல்லா தர்ம சாஸ்திரங்களுக்கும் மூல புருஷர். வியாசர் சாட்சாத் பகவானுடைய ஒரு அம்சாவதாரம். அவர் தான் வேதாச்சாரியர்னே சொல்லுவா. பாரதம் பூராக, இந்து தர்மம் பூராக எல்லாத்துக்கும் ஒரே மூல புருஷர்னு சொன்னா வியாசரை தான் சொல்லணும். நம்ம சம்பிரதாயத்துல கூட வியாசர் ரொம்ப, அவருடைய பிரம்மசூத்திரத்தை தான் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணி இந்த நம்முடையதான ராமானுஜ சம்பிரதாயத்தை நிலைநாட்டியிருக்கார். அதனால எம்பெருமானே வியாசராக அவதரிச்சார். வியாசருடைய அம்சம், பெருமாளுடைய அம்சம் தான் வியாசர். இதெல்லாம் கூட பெரியவா நிறைய சொல்லியிருக்கா. கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் என்பதாக கூட சொல்லியிருக்கார், பராசரர் சொல்லியிருக்கார். அதனால வியாசரை கொண்டு தான் நம்ம இன்றைய சம்பிரதாயம்னு எல்லாரும் சொல்றோம். அந்த வியாசருடைய அனுகிரகத்தினாலதான் சங்கராச்சாரியருடைய பூர்வாச்சாரியர்கள் கௌடபாதர், கோவிந்த பாதர்லாம் சொல்லுவா. அவ நேர வியாசர்கிட்ட கேட்டு அவர் சொன்ன பிரகாரம் அத்வைத சம்பிரதாயத்தை கொடுத்தார் அப்படின்னு அவ கூட சொல்றா. அதை நான் ஒன்றும் மறுக்க போறதில்லை. அதே போலதான் வியாசரை சாட்சாத் அவரை சேவிச்சு வியாசரை சாட்சாத்கரிச்சு தான் மத்வாச்சாரியர் கூட அவர் துவைத சம்பிரதாயத்தை உருவாக்கினார்னு சொல்றா. ஆனா இப்படி எல்லாரும் அவ வியாசர் பேரை சொல்றதுல ஒரு சங்கடம் வருது. ஏன் வியாசர் அத்வைத சொல்லி கொடுத்தாரா இல்லன்னா துவைதத்தை சொல்லி கொடுத்தாரான்னு சந்தேகம் வந்துடும். இப்ப இவ சொல்றதுலாம் நிஜமா பொய்யான்னே கண்டுபிடிக்க முடியல. அத்வைதத்தை பிரச்சாரம் பண்ணவரும் எனக்கு வியாசர் தான் நேர சாட்சாத்தா உபதேசம் பண்ணார், எனக்கு அப்படியே சாட்சாத்காரமா அப்படியே யோகத்துல கொடுத்தாருன்னு சொல்றா. மத்வாச்சாரம் வியாசர் தான் எனக்கு நேரம் கொடுத்தாருங்கிறார். ஆனா இருக்கிற விஷயங்களை பார்த்தோன்னா இது துவைத்தம் வேற, அத்வைத்தம் வேற. துவைத்தம்னா உலகத்துல பிரம்ம மாத்திரம் தான் இருக்கு, வேற எல்லாமே போய் தான். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறதெல்லாம் மொத்தம் போய் தான், உலகமே போய் தான், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு அவரு சொல்றாரு. அவரோ என்ன சொல்றாரு, எல்லாமே இருக்கு, சத்தியம்தான், ஒண்ணு கூட பொய்யே கிடையாது, எல்லாம் வெவ்வேறு தாங்கிறார். எல்லாம் ஒண்ணுதான் அத்வைதத்துல சங்கராச்சாரியர் சொல்றாரு, எல்லாம் வெவ்வேறு தான்னு அவர் துவைதத்துல சொல்ற. ரெண்டு பேரும் சொல்றா வியாசர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்றா. அதனால இவா சொல்றது நியாயமா என்ன, நிஜமா பொய்யா என்ன, இப்ப என்ன வியாசருக்கே குழப்பமா அப்படின்னா நாமே ஏதோ ரொம்ப சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஆனா நம்ம ஆச்சாரியால சொல்லச்சே நம்ம ஆச்சாரியாள் நமக்கு முதல்ல முக்கியமான ஆச்சாரியர் நம்மாழ்வார் தான் சொல்றோம். நாம வியாசர் வந்தார், நேர கண்ணுல தோன்றினார், பார்த்தார், எங்களுக்கு சொன்னார்னு நாம சொல்றது கிடையாது. எந்த வியாசருடைய சம்பிரதாயத்தை, வியாசருடைய பிரம்மசூத்திரத்தை அதை வியாக்கியானம் பண்ணித்தான் நம்ம பாஷ்யக்காரர் இவ்வளவு விசாரமா இந்த வைசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை உருவாக்கி இருந்தாலும் அவர் நம்ம ஆச்சாரியார் ராமானுஜர் எல்லாம் சொன்னது, நமக்கு ஆச்சாரியன் நம்மாழ்வார் தான் ஆச்சாரியம். ஏன்னா நமக்கு நம்மாழ்வார் தான் நமக்கு ஆச்சாரியனாயிருந்து நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணி அந்த வழியாத்தான் வந்தது. நம்மாழ்வார் என்ன சொல்லி கொடுத்தாரோ, நாதமுனிகள் என்ன சொல்லி கொடுத்தாரோ, அவள்லாம் சொல்லி கொடுத்தது என்னன்னா வியாசர்ன்ற பெரிய மகரிஷி என்னன்னா உபதேசம் பண்ணாரோ அது நாங்க எங்க சித்தாந்தமா நாங்க சொல்றோம் தான் நாம சொல்றோம். நமக்கு வியாசர் நேரம் வந்தார் அப்படின்லாம் நாம சொல்லி யாரையும் குழப்பறது கிடையாது. அதனால நம்ம சம்பிரதாயத்துல ஒரு நேர்மைக்கு மாறான ஒரு வார்த்தை கூட, சந்தேகப்படும்படியா ஒரு வார்த்தை கூட நம்ம சம்பிரதாயத்துல கிடையவே கிடையாது. அதுல இப்ப நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, எம்பெருமானிலிருந்து நம்மாழ்வாருக்கு எப்படி இந்த ஆச்சாரிய பரம்பரை இறங்கி வருதுன்றத முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எம்பெருமான் தொடங்கி ரிஷிகள் முகமாக சனாதன தர்மம்னும் வைதிக சம்பிரதாயம்னும் வேத மதம்னும் வைதிக மதம்னும் இப்படி இருந்ததான இந்த மதத்துல பல ரிஷிகள்லாம் தோன்றி மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா. அவ சிஷ்ய பதவிகள் எல்லாம் மறைஞ்சு போயிட்டான்னு சொன்ன போது இந்த அவ உபதேசிச்சதெல்லாம் ரொம்ப பக்தி யோகம் என்றதுதான் ரொம்ப பிரதானமாக உபதேசம் பண்ணிட்டு வந்தா. ரிஷிகள் எல்லாரும் யோகத்தை தான் முக்கியமா உபதேசம் பண்ணிட்டு வந்தா.
ஆனா இந்த யோகம்ன்றது இந்த கலியுகத்துக்கு ரொம்ப அசாத்தியமான விஷயமா, அது யாராலும் அனுஷ்டிக்க முடியாத அளவுல ரொம்ப கஷ்டமானதா இருக்கு. இப்போ நம்முடைய மனசு எல்லாம் வேற ஒரு மாதிரி பக்குவத்துல இருக்கு. இப்போ கலியுகம்னு சொல்றோம், இதுக்கு முன்னாடி துவாபர யுகம்னு சொல்றோம், அதுக்கு முன்னாடி திரேதா யுகம், அதுக்கு முன்னாடி கிருத யுகம்னு சொல்றோம். அந்த யுகங்கள் எல்லாம் ஒரு தியானம் பண்றதுங்கிறது அது ரொம்ப சுலபமான விஷயமா இருந்தது. அதுவும் கிருத யுகத்துல சொல்லச்சு தபசு பண்றதுன்றது கொஞ்சம் மனசை ஒருமுகப்படுத்திட்டு கொஞ்சம் அமர்ந்தாலே மனசு தானே சாந்தமா ஒருமுகமா இருக்கும். அதனால தியானம் பண்றது தபஸ் பண்றதெல்லாம் அப்ப சாத்தியமா இருந்தது. ஏன்னா அந்த அப்ப சூழ்நிலையே, அப்ப இருந்த காற்றே, அப்ப இருந்த காலமே எப்படிப்பட்டதுன்னா மனசுக்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடியதாயும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாயும் அது மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் நல்லவாளா இருந்தா போறோம், தியானம்லாம் தானே கைகூடி வந்துடும். தபஸ் ரொம்ப சுலபமா இருந்தது, யோகம் கஷ்டமா இல்லை. ஆனா கலியுகம் ஆரம்பிச்ச பிறகு இதெல்லாம் சாத்தியமா இருக்காது. ஏன்னா கலிபுருஷனுடையதான கொடுமை தான் எங்கேயும், அது காத்துலயே கலந்துருக்கும், நிக்கிற பூமியில கலந்துருக்கும், நம்ம பேச்சுல தானே கலந்துரும். அதனால இந்த கலியுகத்துல ரொம்ப சிரமம், யோகம் தியானம் எல்லாம் ரொம்ப சிரமம். கலியுகத்துக்கு எளிமையான வழிய கட்டாயம் உபதேசம் பண்ணணும்னு பெருமாள் ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதை நம்மாழ்வார் வழியாக நமக்கெல்லாம் ஏற்படுத்தினார். அதான் ரொம்ப முக்கியம். அது நம்மாழ்வார் வழியாக காட்டி கொடுத்தார். அது எப்படி காட்டி கொடுத்தாருன்னா, நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை நாம தெரிஞ்சுட்டோமானாலே நமக்கு நம்ம சம்பிரதாயத்திலேயோ இல்ல மற்ற சம்பிரதாயங்கள்லயோ நாம் காணக்கூடிய பெருமைகள் என்ன, இல்ல மற்ற சம்பிரதாயத்துல காணக்கூடிய என்ன குறைகள் என்ன, எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துல தெரிஞ்சுடலாம். அதான் நம்மாழ்வாருடைய பெருமை, அதுதான். அதனாலதான் நாம நம்மாழ்வாரை கொண்டுதான் சம்பிரதாயம். சுவாமி தேசிகனும் சாதிக்கும் போது திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலேன்னு, இந்த மகர்ஷியான நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினால்தான், அவர் ஆசிரியச்சதுனால்தான் நாம ரொம்ப நேர்மையான வழியில குரு பரம்பரை ஆசிரியச்சு எம்பெருமான சத்தியமாக உண்மையாக தப்பாம பெருமாள் திருவடியிலே நாம் தலை வைக்கிறோம் என்பதாக சாதிக்கிறார் நம்மாழ்வார், சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்ப நம்மாழ்வாருடைய வரைக்கும் எப்படி சம்பிரதாயம் வந்ததுன்னு பார்க்கணும். முதல்ல சொன்னோம், யோக சம்பிரதாயம் பாரதத்திலே பிரபாதமா இருந்தது, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருந்தது. ஆனா இருந்தாலும் அந்த யோகத்தினுடைய கஷ்டம், அதனுடையதான சிரமங்கள்ல அது அப்படியே சிஷ்ய பரம்பரையில கடைசியில க்ஷீணிச்சு போச்சு என்பதாக சொல்றோம். நமக்கே தெரியும் யோகம்ன்றது ரொம்ப சிரமம். பிராணாயாமம் பண்றது கூட படாத போட வேண்டியிருக்கு. அது மாதிரி மூச்சு விடாம பண்ணி அதுக்கு மேலே தியானம் பண்ணி அதை சொல்லச்சே யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் சமாதி இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் ரொம்ப மேல மேல போக வேண்டிய வழிகள் இது. இப்போ கலியுகத்துல இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு தரிக்கக்கூடியவா இல்லைன்றதுனாலயே அந்த சம்பிரதாயம் ரொம்ப க்ஷீணிச்சு போயிடுச்சு. பெருமாள் கலியுகத்துக்கு எளிதான வழியை காட்டுறதுக்காக நம்மாழ்வார முதல் ஆச்சாரியாக ஆக்கினார்னு சொன்னோம். அது எப்படின்னு பாக்குறோம். இப்போ நம்மாழ்வாருடைய அவதாரத்தை தெரிஞ்சுக்கணும், அவருடைய சரித்திரத்தை சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். இந்த பாண்டிய தேசம்னு சொல்றோம், தென்தமிழ்நாட்டிலே பாண்டிய தேசம்னு. அதுல இப்பவும் திருக்குறுகூர்ன்ற க்ஷேத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த குருகூர் க்ஷேத்திரத்தை சுத்தி ஒரு குறுநில மன்னர் காரின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு சின்ன ஒரு சிற்றரசர். அவர் பாண்டிய தேசத்துக்கு உட்பட்டதான சிற்றரசர். அவருடைய தேவிகள் உடையநங்கைன்னு சொல்லுவா. அந்த காரின்னு உடையநங்கைன்னு சொல்ல இருக்கிற அந்த சிற்றரசர் இருந்தா இல்லையா, அவளுக்கு ஒரு நாட்டுலாக குழந்தை இல்லாம இருந்தது. அப்படியே திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சுட்டு வரது. திருக்குறங்குடியிலே நம்பி என்கிற பெருமாள் இருக்கு, ரொம்ப விசேஷமான பரிபூர்ண நம்பின்னு சொல்லுவா, சுந்தர பரிபூர்ணன்னு சொல்லுவா. 108 திவ்ய தேசத்துல இப்ப ரொம்ப விசேஷமா அதுவும் ஒரு திவ்ய தேசமா இருக்கு. திருக்குறங்குடி நம்பி எம்பெருமான சேவிச்ச போது அந்த பெருமாள் சொப்பனத்துல பக்கத்துல வானமாமலைன்ற க்ஷேத்திரம் இருக்கு, அந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் ஏரிக்குள்ள இருக்கார். கோவில் மறைஞ்சு போயிடுத்து. அந்த மூர்த்தியை தேடி எடுத்து கோவில் கட்டினா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று அனுகிரகிச்சார். அந்த மாதிரி அனுகிரக பிரகாரம் அந்த சிற்றரசரா இருந்தவர் ஏரிக்குள்ள இருந்து பெருமாளை வானமாமலை பெருமாள்னு சொல்லுவா, தெய்வநாயகன்னு சொல்லுவா. அந்த மூர்த்தியை தேடி எடுத்து பிரமாதமா ஆலயம்லாம் நிர்மாணிச்சார். இப்பவும் அது உசந்த திவ்ய தேசமா இருக்கு. வானமாமலை என்பது உயர்ந்த திவ்ய தேசம். அந்த அனுகிரகத்தினால
நம்மாழ்வார் குழந்தை அவளுக்கு குழந்தையா பிறந்தாரு. நம்மாழ்வார் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆழ்வாருடையதான ஒரு வித்தியாசமான ஒரு நடவடிக்கை எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து பிரசன்னமான குழந்தையா இருந்தது. ஆனா அழவும் இல்லை, வேற எந்தவான நடவடிக்கையும் கிடையாது, சாப்பாடும் இல்லை, மல ஜலாதிகளும் இல்லை. இந்த குழந்தை ஆனா எந்த விதமான ஒரு சேஷ்டையும் இல்லாம அப்படியே வளர்ந்துன்னு வருது. அவளுக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. அந்த சின்ன குழந்தைய எடுத்துட்டு அம்மா உடையநங்கைன்னு சொல்லுவா. அந்த உடையநங்கை அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அங்க அந்த ஊர்ல திருக்குறுகூர்ல இருக்கிற பொலிந்து நின்ற பிரான்னு சொல்லுவா. அந்த பிரான் பெருமாள் ஆதிப்பிரான் பொலிந்து நின்ற பிரான்னு சொல்லுவா. அந்த பெருமாளுடைய சன்னதியில குழந்தைய எடுத்துட்டு போய் வேலை பண்ணி, இந்த குழந்தை என்ன பண்ண போறேன், நான் ஒன்னும் பயமா இருக்கு, இந்த குழந்தை மேல பிழைக்குமா பிழைக்காதான்னு தெரியல, இன்னும் சாப்பிடவும் இல்லை, கண்ணை திறக்கவும் இல்லை, அழவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை, மலஜலவும் இல்லை, ஆனா குழந்தை பிரசன்னமா இருக்கு, ஆனா நன்னா தான் இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பெருமாள் சன்னதியில போய் சேர்த்தா. அப்ப அந்த குழந்தை அப்படியே தவழ்ந்து போய் பக்கத்துல ஒரு புளிய மர பொந்துல யோகாசனம் போட்டு உட்கார்ந்து. அப்படி உட்கார்ந்த குழந்தைதான் அதுக்கப்புறம் அப்படியே ஆகாரம் இல்லாம, கண்ணை திறக்காம, யாருடனும் பேசாம அப்படியே யோகாசனத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த குழந்தை பகவத் தியானமே பண்ணிட்டு அப்படியே அந்த மர பொந்தலையே வளர்ந்து 16 வயசு பெரியவன் ஆயிட்டாரு. இதுதான் ரொம்ப அதிசயம். இந்த பிரபஞ்சத்து சிருஷ்டியில பிறந்ததிலிருந்து ஒரு சொட்டு தீர்த்த பானமோ, இல்ல ஒரே ஒரு சோறு, ஒரு பருக்க சாதமோ, இல்ல யாரோ கண் திறந்து ஒருத்தரோட பேசுறதோ, இல்ல ஒருத்தரோட ஒரு மல விசர்ஜனாதிகள் எல்லாம் பண்ணாம ஒண்ணுமே இல்லாம ஒரு குழந்தை அப்படியே செடி கொடி வளர்ற மாதிரி வளரும்ன்றது இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டியில கிடையவே கிடையாது. எப்படி சாத்தியமாச்சு? இவர் எப்படி வளர்ந்தார்? இவர் என்னவா வளர்ந்தார்? இவரை யார வளர்த்தா? இவர் வளர்ந்த போது என்ன பண்ணிட்டு இருந்தார்? இவர் என்ன யோசிச்சார்? இவர் என்ன பேச போறார்? இது ஒண்ணு மட்டுமே நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய பலம். என்ன பலம்னா, இவர் வளர்ந்தது ஆகாரத்தினால இல்ல, பகவானுடைய அனுகிரகத்தினாலே வளர்ந்தார். பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனா சாப்பிடாம இருக்க முடியுறதா, தூங்காம இருக்க முடியுறதா? ஒரு நாள் சாப்பிடாம இருக்கலாம், 2 நாள் சாப்பிடாம இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் தூங்காம இருக்க முடியாது. இந்த மனுஷன் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, யாரோட பேசவும் இல்லை, மல விசர்ஜனங்களும் கிடையாது, அப்படியே ஒரு பவித்திரமான ஏதோ ஒரு கல்பக விருட்சம் வளர்ற மாதிரி வளர்ந்துட்டாரு. அதுதான் பகவானுடைய அனுகிரகம் தான். இவர் பகவானையே அனுபவிச்சு, பகவத் அனுபவமே தான் இவருக்கு சாப்பாடா, பகவத் அனுபவம் தான் இவருக்கு தீர்த்தமா, பகவத் அனுபவம் தான் இவருக்கு மேற்கொண்டு எல்லா சக்தியுமா. இப்படி ஒரு பெரிய ஒரு மகர்ஷி வளர்ந்தார்னா அவர் நமக்கு என்ன உபதேசம் பண்ணாரோ அதை காட்டிலும் சத்தியமான ஒரு தத்துவ ஞானம் வேற யாராலையும் உபதேசம் பண்ணவே முடியாது. நான் கூட பேசுறேன், இங்கெல்லாம் பேசுறேன், எல்லாரும் பேசுறோம்னா நாம தான் நம்ம சாப்பிட்டதுனால உடம்புல சக்தி வருது. அது என்னமோ சாப்பிடுறோம், ஏதோ சாதம் சாப்பிடுறோம், இல்ல வேற ஏதாவது ட்ரிங்க் சாப்பிடுறோம், ஏதோ தீர்த்தம் சாப்பிடுறோம், இந்த மாதிரி. ஆனா இதுதான் இந்த மாதிரி நீராகாரமோ இல்ல இந்த மாதிரி ஆகாரமோ தான் நமக்கு பேச சக்தியை கொடுக்கறது. அந்த உப்பு புளிக்காரத்தினாலே நாம பேசுற மாதிரி நம்மாழ்வார் பேசினார்னு யாரும் சொல்லவே முடியாது. நமக்கு பேசுறதெல்லாம் இந்த சரீரத்துல இருக்கிறது, இந்த மாதிரியான அழுகக்கூடிய வஸ்துக்கள் தான் நம்மளை பேச வைக்கிறது. ஆனா நம்மாழ்வாரை பேச வச்சது அவருடைய பக்தி மாத்திரம் பேச வச்சது, பெருமாளுடைய அனுகிரகம் மாத்திரம் பேச வச்சது. ஆழ்வார் சொல்லும் போது தானே பாசுரத்துல சொல்லியிருக்கார், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கின. பகவானே தான் சாப்பாடு, பகவானே தான் தீர்த்தம், பகவானே தான் எல்லாமா. இப்படி ஒரு மகரிஷியா வளர்ந்தார் அவர். அதனாலதான் அவர் பேசின பேச்சு மாத்திரம் போறோம் நம்ம சம்பிரதாயத்துல. அதனாலதான் நம்மாழ்வார முதலாச்சாரியரா சொல்றோம். அவர் பேசினது போறோம். அவர் என்ன பொய்யா சொல்லிருக்க போறார்? எந்த பெருமாள் அவரை காப்பாத்தினாரோ அவர் நம்மளையும் காப்பாற்றுவார். எந்த பெருமாள் தான் நமக்கு கத்தின்னு அவர் சொன்னாரோ அந்த பெருமாள் தான் நமக்கும் கத்தியா இருப்பார். அவர் என்ன ஆத்மாவை பத்தி, பெருமாளை பத்தி, இல்லைன்னா சரணாகதியை பத்தி என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுவே தான் நிச்சயமா பொய்யில்லாத வழியா இருக்கும். அதனால ஏதோ சாப்பிட்டுட்டோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டோ எழுந்து வந்து
ஏதோ பொழுது போறதுக்கோ இல்ல ஒரு நல்ல எண்ணத்தினாலேயோ மத்தவா சொல்லி கொடுக்கிற எந்த சம்பிரதாயத்தை காட்டிலும் எந்த தத்துவ உபதேசங்களை காட்டிலும் நம்மாழ்வாருடைய உபதேசம் மாதிரி பரிசுத்தமாயும் பொய்யில்லாததாயும் நிச்சயமாக நமக்கு நல்ல வழியை காட்டக்கூடியதாயும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேற ஒண்ணும் இருக்காதுன்றதுனால தான் நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்கிய திருவாய்மொழின்னு சத்தியா பேர் வச்சா. வாயிருந்து பேசினவா நம்ம வாய்மொழி அவ பேசினதெல்லாம். ஆனா நம்மாழ்வார் மாதிரி திருவாய்மொழியா யாராலையும் பேச முடியாது. ஏன்னா அந்த வாய்மொழிக்குத்தான் சுத்தி இருக்கு. அதனாலதான் அந்த திருவாய்மொழி என்பதாக சொல்லுவா. இப்படி நம்மாழ்வார் ரொம்ப சத்தியா ரொம்ப மகரிஷியா இருந்தார். அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்தில் நம்மாழ்வார ரிஷின்னே சொல்லுவார். பட்டர் முதலிய மகான்கள் சொல்லும் போது கூட ரிஷின் ஜுஷாமகே கிருஷ்ண கிருஷ்ணாதத்துவம் விமோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராட்சீது திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம் என்பதாக சாதிச்சார் பட்டர். ரிஷிம் ஜுஷாமகேன் அவர் சாட்சாத் ரிஷின்னு அவரிடத்துல தான் நாங்க ஆசை வச்சிருக்கோம், அவரைத்தான் நாங்க சேவிக்கிறோம் என்பதாக பட்டரும் சாதிச்சோம். அதே சுவாமி தேசிகனும் பாதுகாத்து சாதிக்கிட்டே சொல்றார். தமருஷிம் தாம்ச பாதுகாம் வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமருஷிம் தாம்ச பாதுகாம். அந்த அந்த ரிஷிய சேவிக்கிறேன். அதனால நம்மாழ்வார்னா வெறும் ஆழ்வார் என்ற ரீதியில மாத்திரம் ஒரு தமிழ் பதத்தினால தெரிஞ்சுக்காம அவர் சாட்சாத்த ரிஷி என்கிறதான திருஷ்டியில தான் பார்த்திருக்கா. ரிஷின்ற திருஷ்டியில பாக்குறத காட்டிலும் ஆழ்வார்ன்ற சப்தத்தினாலே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வசதி தான். ஆனா இது ரிஷின்ற சப்தம் தான் பாரத தேசத்துல ரொம்ப பாப்புலர். ரிஷின்னு சொன்னாதான் அவளை ரொம்ப வசதியா நினைச்சுக்கிற சுபாவம் உண்டு. அதுக்காக சொல்றார் அவள்னா ரிஷிதான் அப்படிங்கிறார். அதனால ரிஷியினுடைய மூலம் எல்லாம் பார்க்க கூடாது, ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவா. இன்னும் வியாசர் முதலான மகான்கள்லாம் கூட அவளுடைய மூலத்தை நாம பார்க்க முடியாது. ஆனா அவ உபதேசம் பண்ணதெல்லாம் சாட்சாத் சர்வேஸ்வரனுடைய திருவாக்காவே இருக்கிறத பாக்குறோம். வியாசர் தான் கீதையை கொடுத்தார். கண்ணன் இப்படி பேசினார்னு கீதையை வியாசர் தானே கொடுத்திருக்காரு. அதனால ரிஷிகளுடைய மூலத்தை பார்க்க கூடாது. அதனால்தான் நம்மாழ்வார் ரிஷி தான், அவருடைய மூலத்தை பார்க்க கூடாது. ஏன்னா அவர் பிறந்தது பிராமண வம்சம் இல்ல, அவர் பிறந்தது 4வதான சூத்ர வம்சம் தான். ஆனா ரிஷிகள் எங்க வேணா பிறக்கிறா. அதனாலதான் சொன்னார் ரிஷி மூலம் நாம பாக்குறது இல்லைன்றதை இங்கேயும் நாம கடைபிடிக்கிறோம். அதுக்காக சொன்னேன். இப்படி நம்மாழ்வார் சத்தியான அப்படியே ரிஷியாவே வந்து அவதாரம் பண்ணினார். இப்போ இப்படி அவதாரம் பண்ணினாலும் ஒரு விஷயம் ரொம்ப அவசியம். இப்பதான் நாம சொன்னோமே ஆச்சாரிய சம்பந்தம் தான் எல்லாத்துக்கும் அவசியம்னு சொன்னோம் இல்லையா. நம்மாழ்வாருக்கும் ஒரு ஆச்சாரியர் வேணும். எவ்வளவு வசதியான கண்ணனும் கூட, எல்லாம் தெரிஞ்ச கண்ணனும் கூட ஒரு சாந்தீபினின்ற ரிஷியினிடத்துல போய் அவர் ஆச்சாரியரா அவரை சேவிச்சு அவரிடத்துல 64 கலைகளும் கத்துண்டாருன்னு பாகவதத்துல புராணங்கள்லாம் சொல்றோம். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம தானே தான் தோன்னியா ஸ்வயம் ஞானியா இருக்கிறதுன்றது அது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது. அது தப்பான வழி. நிறைய பேர் அப்புறம் தானே ஸ்வயம் ஞானியா அவ ஏதாவது சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவா. அதனால கண்ணன் அவருமே ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் தான் சிஷ்யனா இருந்து அப்படித்தான் அவரிடத்துல கத்துண்டாருன்னு பாகவதத்துல பாக்குறோம். இதே மாதிரி ராமனே அவதாரம் பண்ண போது பெருமாள் வசிஷ்டரிடத்துல ஆசிரமத்துல அவரிடத்துல அத்தியனம் பண்ணித்தான் அவர் ஆச்சாரியனாயும் தன்னை சிஷ்யனாயும் காட்டின்றார். இப்படி பெருமாளே கூட அவதாரம் பண்ணா ஆச்சாரிய சம்பந்தத்தை அவசியம்னு உலகத்துக்கு காட்டுறாருன்னு. அப்ப இப்ப சொன்ன நம்மாழ்வார் அவருக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும். அவர் எவ்வளவுதான் ஞானியா இருந்தாலும் இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம ஒரு ஞானி என்பது லோகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கவே கூடாது. அதனால நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனர் பெருமாளும் தாயாரும் அனுப்பிச்சு அவருக்கு ஆச்சாரியராக வந்து இவருக்கு சமாசேனம், அதாவது சங்க சக்கரதாரணம், திருவிலைச்சனை பொறித்தல்னு சொல்றோமே, அதை பண்ணி வச்சார் என்று நம்ம பரம்பரையில பெரியவாள் சொல்லி கொடுத்திருக்கார். இப்போ விஸ்வக்சேனர் பெருமாளும் தாயாரும் நியமிச்சு வந்தார்னு சொல்றோம். ஆக விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியர். விஸ்வக்சேனர்னா யாருன்னு முதல்ல கொஞ்சமா சொல்றேன். பிரபஞ்சம் மொத்தத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு பெருமாள் விஸ்வக்சேனர் என்று ஒரு அதிகாரியை வச்சிருக்காரு ஸ்ரீவைகுண்டத்துல. எப்படியா இருந்தாலும் ஒரு பாஸ்ன்னு இருந்தாருன்னா அவரே எல்லாத்தையும் நேர செய்ய போறது இல்லை. அவர் அதுக்கு கீழே பிரசிடென்ட் வச்சுப்பார், வைஸ் பிரசிடென்ட்னு வச்சுப்பார், ஜெனரல் மேனேஜர்னு வச்சிருப்பார், எப்படி டைரக்டர்ஸ்னு வச்சுப்பார். இது மாதிரி இப்படித்தான் ஒவ்வொருத்தர்கிட்ட இந்த பவரை டைல்யூட் பண்ணி கீழே கொடுத்துருப்பா.
அது போல உலகத்துல இருக்கிற அந்த பிரபஞ்சம் பூரா எத்வேத்திர சிகரம் விஸ்வமேதத் விவஸ்திதம் என்பதாக சொல்றா. இந்த பிரபஞ்சத்தின் மொத்த நிர்வாகத்தையும் பார்த்துக்கிறதுக்கு நிர்வகிக்கிறதுக்கு விஸ்வக்சேனர் என்று ஒரு நித்திய சூரி ஆதிசேஷன் கருடன் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் என்ற வரிசையில சொல்லுவா. அந்த விஸ்வக்சேனர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கார். அவர் தான் அந்த வைகுந்தத்துக்கும் மொத்தத்தையும் அதிகாரி அவர், இந்த பிரபஞ்சத்துக்கும் மொத்தத்துக்கும் அதிகாரி அவர். அவர் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ரொம்ப அந்தரங்கமான சிஷ்யர். எம்பெருமான் பிரம்மா வழியாக வேதங்களை உபதேசம் பண்ணார்னு சொன்னோம் இல்லையா. ஆனா பிராட்டி பெருமாளிடத்துல ஒரு சமயம் கேட்டாலாம், ஏகாந்தமா கேட்கிறா, எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடியதாயும் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியதாயும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எல்லா நன்மைகளையும் தரக்கூடியதாயும் ஒரு வழியை நீங்க சொல்லுங்கோ என்பதாக பெருமாளிடத்துல பிராட்டி கேட்கிறா. பெருமாள் சொல்லியிருக்கலாம், வேதம் தான் எல்லாருக்கும் நல்லது, வேதத்துல சொல்றது எல்லாத்தையும் பண்ணணும், எத்தனையோ உபதேசங்கள் பெருமாள் எப்படி நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் சுருக்கமா கேட்ட, ஆனா பலன் மொத்தமா இருக்கணும்னு சொன்ன. பிராட்டியினுடைய அந்த கேள்விக்கு பெருமாள் ரொம்ப ஆசையா ஒரு சின்ன உபாயம் ஒண்ணு சொல்லி கொடுக்குறாரு. என்ன உபாயம்னா, அந்த வேதத்திலேயே ஒரு 2 வாக்கியம், அது வெவ்வேறு இடத்துல இருக்கு. கடவல்லின்னு சொல்லுவா. அந்த கடவல்லின்ற வேத பாகத்துல 2 வாக்கியம், அது வெவ்வேறு இடத்துல இருக்கு. அந்த 2 வாக்கியத்தையும் சேர்த்தார் பெருமாள். 2 வாக்கியத்தையும் சேர்த்து இந்த மந்திரம் இத மந்திரமா, 2 வாக்கியம் தான், இத மந்திரமா. என்ன டைம் கரெக்டா இருக்கும் இல்லையோ? உங்களுக்கு டைம் தெரிஞ்சா கண்டிப்பா இது பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்கு. பெருமாள் அந்த 2 வாக்கியத்தை மாத்திரம் சேர்த்து எடுத்து எல்லா வேதத்துக்கும் சாரமா, எல்லா ஞானத்துக்கும் சாரமா, எல்லா நன்மைகளுக்கும் மூலமாக இந்த வாக்கியத்துல உள்ளதான இந்த தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம், இது யார் கடைபிடிக்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்கிறேன், இதுவே மோட்ச பரியந்தமான புருஷார்த்தத்தை சாதிச்சு கொடுக்கும் என்று அந்த சித்தாந்த சாரத்தை அந்த 2 வாக்கியத்தினாலே சொல்லி கொடுத்துட்டார், உபதேசம் பண்ணாராம். அந்த 2 நாம துவயமந்திரம்னு நம்ம ஆச்சாரியால் சொல்றா. அந்த துவயமந்திரத்தை தான் சமாஸ்ரயண காலத்துல நம்ம சம்பிரதாயத்துல உபதேசம் பண்றோம். அதனால நம்ம சம்பிரதாயம் முக்கியமாக அந்த துவயத்திலே சொல்லப்பட்டதான சரணாகதி என்கிறதான உயர்ந்த சாஸ்திரத்தை கடைபிடிச்சு வர்றதுனால நம்ம சம்பிரதாயத்தை சரணாகதி சாஸ்திரம்னு சொல்றோம், இல்லைன்னா துவய சம்பிரதாயம்னு ஒரு வார்த்தை. அது துவய சம்பிரதாயம்ன்ற வார்த்தையோட சரணாகதி சம்பிரதாயம்ன்ற வார்த்தை ரொம்ப பிரசித்தமா போயிடுச்சு. அதனாலதான் நாம துவயத்தின் வழியாக பெருமாள் நமக்கு செய்ய வேண்டியதான நன்மைகளை எல்லாம் தான் சங்கல்பிச்சு உபதேசிச்சு இதுவே பரமஹிதம்னு பிராட்டி மோகமாக சொல்லி கொடுத்தத பிராட்டி விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்ணி இந்த விஷயத்தை நம்மாழ்வாரிடத்திலே உபதேசம் பண்ணி இந்த முகமாக இதை பிரவர்த்திக்க வேணும்னு அவர் ஆக்ஞாபிச்சதுனால நம்ம சம்பிரதாயத்துல பெருமாள் முதல் ஆச்சாரியர். பெருமாள் உபதேசிச்சதான துவயமந்திரத்தை பிராட்டி பெருமாளிடத்திலிருந்து கேட்டு இந்த சம்பிரதாயத்தை இந்த துவயமந்திரத்தின் வழியாக உபதேசம் பண்ணி பிரவர்த்தனம் பண்ணி பிரவச்சனம் பண்ணி பெரியதாக வேணும் என்ற திருவுள்ளத்தினால ரொம்ப கிருபையோட தாயார் ஜெகஜனனின்னு சொல்றோமே, மகாலட்சுமின்னு சொல்றோமே, பெரிய பிராட்டியார்னு சொல்றோமே, இப்படி வைகுண்டத்திலிருந்து தாயார் திருத்தாயார் விஸ்வக்சேனருக்கு இத உபதேசம் பண்ணி இந்த துவயத்தின் வழியான சம்பிரதாயத்தை நம்மாழ்வாருக்கு நீர் அனுகிரகிக்க வேணும்னு சொல்லி அனுப்பிச்சாலாம். அதனால இப்படி பெருமாளும் தாயாருமாக சேர்ந்து சங்கல்பிச்சு விஸ்வக்சேனரிடத்திலே இந்த விஷயத்தை பாரத்தை ஒப்படைச்சு அந்த பொறுப்பை விஸ்வக்சேனர் நம்மாழ்வாரிடத்திலே அவர் அனுகிரகிச்சு நம்மாழ்வாருக்கு இந்த சமாசேனம் என்கிற திருவிலட்சணை பொறித்தல் சங்க சக்கரதாரணம் உபதேசம் மந்திரோபதேசங்கள்லாம் செஞ்சு நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனர் பெருமாள் தாயார் நியமனத்தினாலே ஆச்சாரியர் ஆனார். இது நடந்தது 5000 வருஷம் முன்னாடி. அன்று தொடங்கி நம்ம சம்பிரதாயம் இப்போ நம்மாழ்வார் சம்பிரதாயம்னு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நாம மத்த மகர்ஷிகளுடைய பேரெல்லாம் இழுக்கிறது கிடையாது. நம்ம ஆச்சாரிய பரம்பரையில மத்த ரிஷிகளுடைய பேரெல்லாம் இழுக்கிறது கிடையாது.
ஏன்னா நமக்கு வந்திருக்கிற நேரான சம்பிரதாயம் இதுதான். நம்மாழ்வார் வழியாத்தான் வந்திருக்கு. நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனர் உபதேசம் பண்ணார். பெருமாள் தாயார் அனுகிரகிச்சு துவய மந்திரம் வழியாக அந்த சம்பிரதாயம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி நம்மாழ்வார் ஆச்சாரியரானார்ன்றது இருக்கட்டும். ஆனா நம்மாழ்வார் ஆச்சாரியரானதுமே கூட நம்மாழ்வார் 5000 வருஷம் முன்னாடி எழுதியிருந்தார். அந்த திருக்குறுகூர்ல புளிய மரத்து பொந்துல இருந்தார். அவர் யாரோடையும் பேசாம இருந்தார் என்று சொன்னா இப்ப அவர் எப்படி நமக்கு ஆச்சாரியர் ஆக முடியும்? நம்மாழ்வார் ரொம்ப சத்தியதான். நம்மாழ்வார் ரொம்ப ரிஷி தான். நம்மாழ்வார் மாதிரி ஒரு பிரபஞ்சத்துல ஒரு மகரிஷி கூட கிடையாது. இது எதுக்கு மனுஷால பத்தி பேசவே வேண்டாம். ஒரு மகரிஷி கூட கிடையாது. நம்மாழ்வார் போல பிறந்ததுல இருந்து ஒரு சொட்டு தீர்த்தம் கூட சாப்பிடாம அப்படியே பகவத் பக்தியே அவருக்கு சத்து. பகவத் பக்தியே அவருக்கு சின்ன குழந்தையா அவர் பிறந்தது இப்போ 3 கிலோவா பிறந்திருக்காருன்னு அவர் அப்புறம் 35 வருஷத்துல திருநாட்டுக்கு வெள்ளச்சு அவர் என்ன அதே 3 கிலோவா இருந்தார். அதே 80 கிலோவானா இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி இப்படி வளர்ந்தது மொத்தமே பகவத் பக்தியினாலேயே வளர்ந்தார். இந்த மாதிரி ஒரு ரிஷி பிரபஞ்சத்துல கிடையாது. அதனால அந்த நம்மாழ்வாருடைய அந்த அவர் ஜனிச்சது, அவர் வளர்ந்தது, அவர் அந்த பெருமையை வச்சே நம்மாழ்வாரை என்னைக்கும் கை கூப்பலாம். நம்ம நம்மாழ்வார்னு சொல்ல செய்வ கை கூப்பணும். அந்த திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே என்பதாக சொன்னார் சுவாமி தேசிகன். ஆனா இந்த நம்மாழ்வார் எப்படி நமக்கு ஆச்சாரியராக முடியும்? இப்படிதான் யாரோடையும் பேசலையே. பேசாதவர் எப்படி ஆச்சாரியராக முடியும்னா, இப்படி யாரோடையும் பேசாம வளர்ந்து அப்படியே யோக நிட்டையிலேயே இருந்தார். 16 வருஷம் நம்மாழ்வார் அப்படியே இருந்தார். அப்படி இருந்தவரை அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற தேசத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப அதிசயமானா பாப்பா. ஒரு ராஜா வீட்டு பையன், அதனால பிறந்ததுல இருந்து ஒருத்தரும் ஒண்ணுமே சாப்பிடலையாம். பால் சாப்பிடல, தீர்த்தம் சாப்பிடல, சாதம் சாப்பிடல. அப்படியே மரத்துல அப்படியே யோகத்திலேயே இருக்காராம். இப்படியான அவரை பாக்குறதுக்கு சேவிக்கிறதுக்கு சுத்தி எத்தனை பேர் வருவா சொல்லுங்க. இந்த மாதிரி இப்ப ஒருத்தர் சாப்பிடாம 10 நாள் இருந்தாருன்னா அவரை சுத்தி பெரிய டிவி கேமரா குருவே வந்துடாதான். அதான் எத்தனை பேர் வருவா. அவரை சேவிச்ச வாழ்க்கெல்லாம் அந்த அவருடைய சாநித்தியமே க்ஷேமம். அவரை சேவிச்சதுனாலே எல்லா நன்மையும். அதனால இவர் ரொம்ப அதிசயமான சாமியாரா இருந்தார். அந்த காலத்துல நம்மாழ்வார் மாதிரி ஒரு அதிசயமான சாமியார் எந்த காலத்திலயும் கிடையாது. இப்படி ரொம்ப பிரசித்தமாக இருந்தாலும் அவர் யாரோடையும் பேசல. ஆனா அவருடைய தேஜஸ், திவ்ய தேஜஸ் பாக்குறவாளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுத்தது, க்ஷேமத்தை கொடுத்தது. அவர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டார் நம்மாழ்வார். ஆனா அவர் பாப்புலாரிட்டி பத்தி அவர் அதை பத்தி சிந்தனையே இல்லை, யோஜனையே இல்லை, அவருக்கு அந்த ஸ்மரணமே இல்லை. அப்படியே பெருமாளை அப்படியே பகவானிடத்துல ரொம்ப பரிமாற்றங்கள். பெருமாளோட தான் பேசினதும், அவர் தன்னோட பேசினதும், எத்தனையோ சூழல்கள், எத்தனையோ சந்தர்ப்பங்கள், பெருமாள் செஞ்சிட்ட அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் எல்லாம் அவருக்கு நேர காட்டினதும், இதெல்லாம் அப்படியே மானசீகமா அனுபவிச்சுட்டே அவர் எப்படி ஒரு குழந்தை இப்பெல்லாம் பாருங்க இன்டர்நெட்டை பார்க்க ஆரம்பிச்சா, இன்டர்நெட்ல கேம்ஸ பார்க்க ஆரம்பிச்சா அதை தவிர வேற ஒன்றும் வேண்டாங்கிறது. அது மாதிரி நம்மாழ்வார் அந்த பெருமாளுடைய பழைய அவதாரங்கள், அவருடைய கல்யாண குணங்கள், அவர் இவரிடத்திலே வந்து பேசுறது, இவர் அவரிடத்திலே பேசுறது, இத அப்படியே தியானிச்சுண்டு எப்படியே பெருமாள் விஷயமாவே காலம் அவருக்கு யோக தசையிலே போயிட்டு இருந்தது. எப்படி போயிட்டு இருந்த காலத்துல ஒரு 16 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் மதுரகவி ஆழ்வார்னு பின்னால நாம் கொண்டாடும்படியா இருந்த மதுரகவிகள் அவர் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு அயோத்தி வரைக்கும் போனார். அயோத்தி வரைக்கும் போனாவிட்டு ஒரு அதிர்ஷ்டவசத்தினால அயோத்தியிலிருந்து அவருக்கு இங்க நம்மாழ்வாருடைய திவ்ய தேஜஸ் அங்க இருந்து தெரியுது. அந்த தேஜஸை பார்த்துட்டு என்ன தேஜஸ்ன்னு தெரியலையே, என்ன திருவேங்கடமுடையானுடைய திவ்ய தேஜஸா இருக்குமோ, சோதியாகி எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தின்னு சொல்றாளே, அதனால அந்த ஜோதிஷா இருக்குமோ அப்படின்னு அங்க வந்து பார்த்தார். அங்க பார்த்தா அதுக்கும் தெற்கதான் தெரிஞ்சது அந்த ஜோதிஷ். ஓஹோ, திருவேங்கடமுடையானுடைய ஜோதிஷ் இல்லை இதுன்னு. அறவரத பெருஞ்சோதி அனந்த நின்னும் அணிவணங்கும் உயர்வு வெள்ளை அணையை மேவின்னு இதுன்னா திருவரங்கத்துல இருக்கிற ஜோதிஷா ரங்கநாதனா இருக்குமோன்னு நினைச்சுட்டு அங்கேருந்து வர்றாரு. அவருக்கு தான் அந்த ஜோதிஷ் தெரியுது, மற்றவாளுக்கு எல்லாம் தெரியல. ஆகாத அளவு தெரியுதுன்னு பார்த்துட்டே வர்றார். அங்க வந்து பார்த்தா அங்கேயும் அவருக்கு அந்த ஜோதிஷு இன்னும் தெற்க தெரியுது. என்ன ஜோதிஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆஹா அப்படியே முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, இது என்ன ஜோதிஷு? ஒருவேளை திருமாலிருஞ்சோலையில இருக்கிற அழகருடைய ஜோதிஷா இருக்குமோன்னு நினைச்சுன்னா அங்க தேடின்னு வராது, இன்னும் தெற்கா வர. அதை பார்த்தா அதுக்கும் தெற்கா இருக்கு இந்த ஜோதிஷு. இப்படியே தேடினே வந்தார். திருக்குறுகூருக்கு வந்தார்.
திருக்குறுகூருக்கு வந்து கொஞ்சம் அடுத்த ஊருக்கு தாண்டி போறார். அடுத்த ஊர் திருக்கோளூர், அவருடைய சொந்த ஊர். அது மதுரகவி ஆழ்வாருடைய அவர் பிறந்த ஊர். அந்த ஊருக்கு பார்த்தாதான் கொஞ்சம் வடக்கா தெரியுது. ஓஹோ, இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டார். திருக்குறுகூருக்கு வந்தார். திருக்குறுகூர் வந்து கேட்கிறாரு, இங்க என்ன இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, இது எங்க இருக்கு இந்த ஜோசி அப்படின்னு கேட்கிறார். அது சொன்னா, நீங்க எதை சொல்றீங்களோ தெரியல, இந்த ஊர்ல ஒரு அற்புதமான சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவரை சேவிக்கிற ஆளுக்கெல்லாம் எத்தனையோ அதிசயங்கள்லாம் நடக்கிறது, அவரை சேவிச்சாலே நன்னா இருக்கு, அவரால் தான் இந்த பாண்டிய தேசம் பூரா செழிப்பா இருக்கு, அவர் பிறந்ததுல இருந்து யாருக்கும் ஒரு குறையும் இல்ல, ஏதோ அங்கதான் இருக்கார், கோவில் இருக்கார் அப்படின்னு சொன்னா கோவிலுக்கு போறார். புலிந்து நின்ற சன்னதியில அந்த புளிய மரத்து பொந்துல நம்மாழ்வார் சேவிக்கிறார். பார்த்தா கண்ணை மூடின கண்ணோட இருக்கார், நெட்டையில இருக்கார். நம்மாழ்வார் ஒருத்தரோட பேசலையாம். பக்கத்துல கேட்கிறார், இவர் இதுக்கு முன்னாடி எப்ப கண் திறந்து பார்த்தாருன்னு. இவர் கண்ணை திறந்து பார்த்ததே கிடையாது, நாங்க இவரை கண்ணை திறந்து நாங்க பார்த்தது இல்லைன்னு சொல்றா. ஒருவேளை செவிடா இருப்பாரோ, ஊமையா இருப்பாரோ, அதனாலதான் இவர் ஒன்னும் கண்ணை திறக்கிறது இல்ல, பேசுறது இல்ல யாரோடையும். இவருக்கு முதல்ல என்ன கண்ணு தெரியுமோ தெரியாதோ, ஒருவேளை கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, வாயும் பேசாது, ஆனா இருந்தாலும் ஒரு நெட்டையில இருக்காரு போல இருக்கு, சந்தேகமா இருக்கு. ஆனா இது பார்த்து சேவிச்சாலே ஒரு வசதியான ஒரு சந்தோஷம் தெளிவுலாம் இருக்கு, என்னதான் பாக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, அது ஒரு பக்கத்துல ஒரு சின்ன கல்லை எடுத்து அவர் பக்கத்துல சத்தம் வரா மாதிரி போட்டாராம். மதுரகவி ஆழ்வார் போட்ட உடனே அன்னைக்குதான் அப்பதான் கண் திறந்து பாக்குறாரு முதல்ல நம்ம ஆழ்வார். அது கூட அந்த சத்தத்துக்காக கண் திறக்கல, அது அப்படி சொல்லக்கூடாது, இந்த லோகத்துக்கு நமக்கெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் அன்னைக்கு அவர் கண் திறந்தார். அவர் எந்த முகூர்த்தத்துல எந்த க்ஷணத்துல கண் திறந்தாரோ அது இந்த ராமானுஜ சம்பிரதாயம்னு சனாதன தர்மம்னு உபய வேதாந்த சம்பிரதாயம்னு நம்ம எல்லாம் கொண்டாடிக்கிறோமே, நமக்கெல்லாம் இவ்வளவு இந்த ஆத்மக்ஷேமத்தை தரக்கூடியதான இந்த சம்பிரதாயத்தினுடைய ஒரு நல்ல காலம் அது. அந்த முகூர்த்தம் அவ்வளவு சுப முகூர்த்தமாக கண் திறந்தார். அவர் கண் திறந்து இவரை மதுரகவி ஆழ்வாரை கட்டாட்சிச்சார். உடனே பார்த்த, ஓஹோ, இவர் காது கேட்கறது, கண்ணும் திறக்கிறது, ஆனால் இவர் குருடரும் இல்லை, செவிடும் இல்லை, ஆனா ஊமையும் ஒன்னும் தெரியல, ஒன்னும் பார்த்து என்னன்னு கேட்க மாட்டேங்கிற, நம்ம பேசினா பேசுவாரோன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு. என்னமோ ஒரு விடுகதை மாதிரி போட்டு கேட்கிறாரு அவர். இவர் இந்த அளவுக்கு இருக்காரான்னு பாக்கலான்னு கேட்டாரோ, அவர் சொன்ன அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிட்டார். ஆஹா, ரொம்ப அருமையா பேசுறாரு இவர், நம்ம எதிர்பார்த்த பதில சொல்லிட்டாரே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ரொம்ப பரமானந்து போட்டு விட்டார் இவர் மதுரகவி ஆழ்வார். அங்கிலிருந்து அவருடைய சிஷ்யரா அங்கேயே இருந்து நம்மாழ்வாரிடத்திலே அப்படியே அன்வயிச்சு, இதை காட்டிலும் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி, எனக்கு தெய்வமே வேற யாரும் இல்லை இந்த நம்மாழ்வார் என்று நம்மாழ்வாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அன்பிலிருந்து நம்மாழ்வார் தான் 16 வருஷமாக பகவத் அனுபவம் பண்ணத அப்படியே அந்த பகவத் அனுபவத்தை பாசுரங்களாக அனுசந்தானம் பண்ணி அது திருவாய் மலர்ந்து மதுரகவி ஆழ்வார் கேட்கும்படியாகவும், மதுரகவி ஆழ்வாரை சுத்தி இருந்த திருக்குறுகூர் பரிஜனங்கள்லாம் கேட்கும்படியாகவும் பாசுரங்கள் பாட ஆரம்பிச்சார். அதுதான் திருவாய்மொழி. அப்படியாக நம்மாழ்வார் 16 திருநட்சத்திரம் தொடங்கி அந்த பகவத் அனுபவத்தை பாட ஆரம்பிச்சவர். அப்படியே ஒரு பாசுரம் பாடுவார், அந்த அனுபவத்துல கொஞ்ச நேரம் இருப்பார், அப்படியே ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், அப்புறம் திருப்பியும் அடுத்த பாசுரம் பாடுவார், ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி ஆகும், திருப்பி ஒரு பாசுரம் பாடுவார். இப்படி பாசுரத்தை பாடுறதும் பகவானை நினைச்சுக்கிறதும் பகவானிடத்திலே பேசுறதும் பெருமாளை ஒரு இடத்திலே பேசுறதும் அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாசுரங்களா பாட பக்கத்துல இருந்த மதுரகவி ஆழ்வார் அப்படியே எப்படி நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், டேப்ல ரெக்கார்ட் பண்றோம், கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்றோம், அது மாதிரி அவர் அப்படியே பாட அவர் அப்படியே ஆழ்வாருடையதான அனுகிரகத்துல கேட்ட உடனே மனசுல பதிச்சுண்டு அதை அப்படியே கேட்டு தானும் பாடிண்டு திருத்தந்தாயிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்பன் நான் பெரியவன் குருகோர் நகன் நம்பி காலூரியனாய் அடியேன் பெற்ற நன்மையை பாவின் இன்னிசை பாடி திரியனேன். அப்படியே அவர் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை தானும் சந்தோஷமா பாடி மற்றவாளெல்லாம் பாட சொல்லி இப்படி இந்த திருவாய்மொழியானது கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல பரவ ஆரம்பிச்சது. ஆனா இருந்தாலும் பரவினது ரெக்கார்ட்ல எழுதி வைக்கல, யாரும் எழுத்து மூலமா எழுதி வைக்கல, அதனால திருப்பியும் மறைஞ்சு போயிடுச்சு. நம்மாழ்வார் இப்படி 16 திருநட்சத்திரம் வந்து 35வது திருநட்சத்திரம் வரைக்கும் திருவாய்மொழிய பாடி கடைசியில திருவாய்மொழியை முடிக்கச்சே அப்படியே நம்மாழ்வார் மொத்தம் 4 பிரபந்தம் பண்ணியிருக்கார்.
திருவிருத்தம் தான் முதல்ல தொடங்கினார். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும்னு ஆரம்பிச்சார். அப்புறம் திருவிருத்தம் பாடினார், திருவாசிரியம் பாடினார், பெரிய திருவந்தாதி பாடினார், திருவாய்மொழியை பாடினார், திருவாய்மொழியை பாடி கடைசியில முடிக்கச்சு அப்படியே திருநாட்டுக்கு எழுட்டார். அந்த திருநாட்டுக்கு எழும்போது கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார். அதுதான் ரொம்ப உத்தமமான சுவாரஸ்யமான வார்த்தை. என்ன சொன்னார்? அவாவரச்சூழ் அரியனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகோர் சடகோபன். இதான், நான் இதோ மோட்சத்துக்கு திரும்பிட்டேன், நான் மோட்சத்தை அடைஞ்சுட்டேன், இந்த மோட்சத்துல இந்த வைகுண்டத்துல ஒரு கால் உள்ள வச்சுட்டேன், அடுத்த கால் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். அந்த அடுத்த கால் உள்ள வச்சாச்சுன்னா திருப்பி யாரோடையும் பேச மாட்டார், யாரோடையும் பேச முடியாது. அதுக்கப்புறம் அவரோட யாரும் ஒரு வார்த்தை பரிமாறிக்க முடியாது. அவாவற்று வீடு பெற்ற குருவோர் சடகோபன். இதோ நான் மோட்சத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இந்த மாதிரியாக அவதரிச்சு சுத்தராக அவதரிச்சு பரிசுத்தமாகவே அப்படியே ஜீவிச்சு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேயே வளர்ந்து பெருமாளையே நினைச்சிருந்து அதுவே சக்தியா இருந்து அதனாலேயே வார்த்தைகளை சொல்லி அப்படி ஒரு ஹிருதயத்திலிருந்து வந்த பகவத் அனுகிரகம் பகவத் பக்தியே வார்த்தையா வந்த ஒரு மகாத்மான்றவா பிரபஞ்சத்துல கிடையாது. அவர் முடிக்கச்சே இதோ நான் மோட்சத்துக்கு தான் நுழைஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சு திருநாட்டுக்கு எழுதினார். அதனால அவருடைய வார்த்தையை தவிர சத்தியமான வார்த்தை வேதத்துக்கு கூட அவ்வளவு பெருமை கொடுக்கல நம்ம பெரியவர். இவ்வளவு பெரிய வசந்தி, இவ்வளவு பெரிய மகிமை, இப்படியான இந்த மகிமையை வேதத்துக்கு கூட ஒத்துக்க முடியாத அளவுக்கு ஆழ்வாருக்கு நம்ம ஆச்சாரியால் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கா. வேதம் ரொம்ப வசந்தது. வசந்ததை விட வசந்ததுன்னு ஒண்ணு உண்டுன்னா அது திருவாய்மொழி. நம்ம ஆழ்வாருடைய திருவாக்கு தான் வசந்தது. அவருடைய வழியில நாம வந்திருக்கோன்றதுனால நம்ம ஆச்சாரியாளுடைய பரம்பரை, நம்ம குரு பரம்பரைன்றது எவ்வளவு வசதி, எவ்வளவு சத்தியமானது. அதான் ரொம்ப அவசியம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. நாம இன்னொருத்தருடைய சம்பிரதாயத்தினாலே மயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு அந்த சம்பிரதாயத்தை போய் தேடி பார்த்தாவா மெய் சொல்றாளா பொய் சொல்றாளான்னு பார்க்கக்கூடிய தேவை கூட கிடையாது. நமக்கு அதெல்லாம் கால விரயம் தான் ஆகும். அப்புறம் தேடி முடிஞ்சு கடைசியில நாமே மயங்கி போயிடுவோம். அவ சொல்ற ஒரு வார்த்தையில நாம ஏமாந்து போயிடுவோம். இல்ல அவ பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சில அனுகிரகங்கள்ல நாம் ஏமாந்து போயிடுவோம். அந்த சாமியார சேவிச்சோம் நாம் நன்னா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுப்போம். அவ கொடுக்கற நன்மை நன்னா இருக்கும்ன்ற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு தலைவலி போச்சு, வயிற்று வலி போச்சு, என் பிசினஸ் லாஸ் எல்லாம் திரும்பி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது லௌகிகமா 10-20 வருஷத்துக்கு உண்டான நன்மைகள் வேணா கொடுக்கலாமே ஒழியாவா இந்த வேதத்தை காட்டிலும் வசத்தியான அவ்வளவு அப்படியே இப்ப பெருமாளை கரைச்சு பிடிச்சு கையில கொடுக்கக்கூடியதான சத்தியமா ஆத்மாவுக்கு சாஸ்வதமான நன்மை தரக்கூடிய ஒரு சித்தாந்தம் நம்மாழ்வாருடைய வார்த்தையை தவிர வேற ஒன்னும் கிடையாது. இத தைரியமா என்னைக்கும் நான் இப்ப சொல்லி கொடுத்த விஷயத்தையே நீங்க யாருக்கு வேணா எடுத்து சொல்லலாம். நான் சொல்றது கரெக்டா? கேட்டு இருக்கேன். ஹலோ, நான் சொல்றேன் கேட்க முடியுறதா? நான் போன வாரம் சொன்னார் அவர், நான் சொல்லி கொடுக்கறது டவுன் டேர்த்தா இருக்குன்னு. நான் சொல்றது டவுன் டேர்த்தா இருக்கும்னா என்னன்னா, நான் சொல்றது யாருக்கு வேணா நீங்களே தைரியமா எடுத்து பேசலாம். அவ்வளவு கிளியரா சொல்லி கொடுக்குறேன். நீங்க நம்மாழ்வார மாத்திரம் நம்பினா போதும். அடுத்த வாரம் சொல்றேன், இப்ப முடிஞ்சு விட்டு நம்மாழ்வாரிடமிருந்து நாதமுனிகளுக்கு என்ன வந்தது, அந்த வழி எப்பேற்பட்ட வழி, அப்புறம் அதுல இருந்து எப்படி நமக்கு எல்லாம் கிடைச்சது என்கிறதான விஷயத்த மேற்கொண்டு இந்த குரு பரம்பரையை நான் அனுசந்தானம் பண்ணிக்கிறோம். ஆக இப்போ நாம பெருமாள் தொடங்கி நம்மாழ்வார் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த நேர்மையான சம்பிரதாயத்தினுடைய அந்த வழியை கொஞ்சம் நாம பார்த்தோம். அடுத்த வாரம் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நீங்க ஏதாவது பேசணும்னா கேட்கணும்னா சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் இந்த 5 மினிட்ஸ்லயோ இல்ல இப்பவேவோ நீங்க சொன்ன பிரகாரம் நான் இந்த உபன்யாசத்தை இப்ப நான் முடிச்சுக்கிறேன். என்ன சொல்றேன்? நீங்க ஏதாவது கேட்கணும்னு நீங்க எதனா கேட்கணும்ன்றீங்களா? யாருக்கான அதெல்லாம் கேக்குறது இருக்கா? இப்போதைக்கு ஒரு சுருக்கமா கேட்டு அவர் அப்புறம் பதில் சொல்றதானா இப்ப சொல்லலாம், இல்ல அப்புறம் சொன்னாலும் பரவாயில்ல. பட் யாருக்கான இருக்கா? சுவாமி அரியன் பாலாஜி, இப்போ கேள்வி கேட்கிறேன். அடுத்த வாரம் கூட சொல்லுங்க. நான் கேள்வி நான் உடனே பதில் சொல்லுவேன். எனக்கு டைம் தான் வேணும், வேற ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க அரியன். இது சமாஷ்கரணம் விஸ்வசேனர் பண்ணி வைச்சாருன்னு நம்ம சாதிச்சாரு சுவாமி. அது எங்க வருது, எங்க அது நம்மாழ்வார் தானே சொல்லிக்கிறாரா? எங்க நம்மாழ்வாருக்கு அது மட்டும் ஆஃப் தி ரெக்கார்ட் தான். அது நீங்க கேக்குறது ரொம்ப வேலிடான பாயிண்ட், ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஏன்னா இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாம் ஆன் தி ரெக்கார்ட் இருக்கு.
ஆனா இது மட்டும் ஆஃப் த ரெக்கார்ட் தான். ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னா யாருமே எழுதி வைக்கலையான்னு சொல்லல, அந்த மாதிரி சொல்லல. நம்ம குரு பரம்பரையில நம்ம குரு பரம்பரா பிரபாவம் அப்படின்னு பெரியவாள் எழுதி வச்சதுல இந்த விஸ்வசேனர் ஆச்சாரியனானார் எப்படி இருக்காது. இதுல இது இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த விஸ்வசேனர் நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்றதுன்றது லோகத்துல இருக்கிறவா எல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால விஸ்வசேனர் எப்படி ஆச்சாரியானார் அப்படின்னு கேள்வி உங்களுக்கு கட்டாயம் இருக்குதான் இருக்கும். ஆனா எப்பவுமே ஒரு சம்பிரதாயத்துல எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோ எடுக்கிற மாதிரி பிலிம் எடுக்கிற மாதிரி அமையாது. அதுவும் இவ்வளவு உயர்ந்த சம்பிரதாயத்துல இது சாத்தியம் இல்லை. ஆனா இருந்தாலும் இப்ப நம்ம திருப்பியும் நம்மாழ்வார் இப்ப நமக்கு ஆச்சாரியர் ஆனார்னு சொல்றோம் இல்லையா, இந்த நம்மாழ்வார் ஆச்சாரியர் ஆனார்ன்றது பெருமாள் தாயார் விஸ்வசேனர் நம்மாழ்வார்ன்ற ரீதியில வந்தது மாத்திரம் இல்லாம இப்போ இதே ஸ்திதியில இருக்குச்சே நமக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியர் ஆகல. இப்போ நம்மாழ்வாராவே இருக்குச்சே நமக்கு ஆச்சாரியர் ஆகல. நம்மாழ்வார் திருக்குறுகூர்ல இருக்குச்சே நமக்கு ஆச்சாரியர் ஆகல. திருப்பியும் நம்மாழ்வார் வைகுந்தத்துக்கு எழினா விட்டு திருப்பியும் வைகுந்தத்துல இருந்தா திருப்பியும் டைரக்டா நமக்கு ஆச்சாரியர் ஆனார். புரியுதா? இந்த இதுல இருக்கிற ஒரு சேஸ்டிட்டி என்ன, இதுல இருக்கிற ஒரு பெருமை என்ன அப்படிங்கறது, இது எப்படி சாத்தியமாச்சு, அது இந்த டவுட் எப்படி கிளாரிஃபை ஆகும் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, நம்மாழ்வார் பெருமாள் தாயார் விஸ்வசேனர் நம்மாழ்வார் அப்படிங்கிற இந்த ஒரு சீரியல் இருக்கு. இந்த குரு பரம்பரையினுடைய இந்த வழி இருக்கு. இந்த வழியை தொடர்ந்து இவாள்லாம் நமக்கு நேர பேசினான்றது நம்ம எங்கேயுமே ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆனா திருப்பியும் நம்மாழ்வார் தொடங்கி திருக்குறுகூர்ல அவர் இருந்த போது அவருக்கு கீழே ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கீழே ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கீழே ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இருந்தார்னு நாம சொல்லல சம்பிரதாயத்தை. நம்மாழ்வாருக்கு அப்புறம் 3500 வருஷம் கழிச்சு நாதமுனிகள் கிட்ட இருந்து தான் நாம ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எங்க டவுட் வரணும்னா, நாதமுனிகளுக்கு நம்மாழ்வாருக்கும் என்ன லிங்க், 3500 இயர்ஸ் கேப்ன்றது என்னது, இங்கே இருந்து இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணாதான் ஒரு சம்பிரதாயத்தினுடைய ஒரு நேர்மை நமக்கு கிளியர் ஆகும். அதனால இந்த விஷயத்த நான் அடுத்த வாரம் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. அது இதுல நம்மாழ்வாரிடமிருந்து நாதமுனிகளுக்கு வந்த கேப்பை நாம தெரிஞ்சுட்டாதான் இப்ப நீங்க கேட்டதுடைய இந்த டவுட் இருக்குல்ல, அந்த டவுட் கிளாரிஃபை ஆகும். நீங்க என்ன கேட்டால் விஸ்வசேனர் எப்படி ஆச்சாரியர் ஆனார்னு கேட்டார். விஸ்வசேனர் ஆச்சாரியர் ஆனாலும் ஆகலைன்னாலும் நமக்கு நம்மாழ்வார் எப்படி ஆச்சாரியர் ஆவார் அப்படிங்கிறது. இப்ப சொன்னது என்னன்னா, பெருமாள் தாயார் விஸ்வசேனர் நம்மாழ்வார் வழியாக நமக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியர்னு சொன்னோம். இப்ப அடுத்த வாரம் சொல்றேன், விஸ்வசேனர் ஆச்சாரியர் ஆனாலும் ஆகலைன்னாலும் நமக்கு எப்படி நம்மாழ்வார் ஆச்சாரியர் ஆவார் அப்படின்னு இந்த லிங்க் நமக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்ட நம்மாழ்வார் விஸ்வசேனர் ஆச்சாரியரான பெருமாள் தாயார் உபதேசத்தினாலே அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியார் சொல்லி இருக்கிறது அவருடைய வாக்குனாலே நமக்கு பலம் அப்படிங்கிறது நாம அனுசந்தானம் பண்ணிக்கிறோம். புரியுதா? அதனால உங்களுக்கு கிளாரிஃபை ஆக வேண்டியது இந்த லிங்க் தான் கிளாரிஃபை ஆகணும். நம்மாழ்வார் நாதமுனிகள் லிங்க் 3500 இயர்ஸ் கேப், அந்த கேப் உங்களுக்கு ஃபில்அப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மொத்தம் புரிஞ்சிடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நம்ம இதுக்கப்புறம் பேசுறேன். 7 o'clock நெக்ஸ்ட் வீக் சேம் டைம். கவிதாந்தமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சரி ஸ்ரீராம், ஓகே முடிச்சுக்கிட்டோமா? அடியந்தாசன் முடிச்சுக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி ரைட், முடிச்சுக்கலாம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்தாதயுக்மதுரவீரபுங்கராஜம் த்ரயந்தயுக்மகர பூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. அஸ்மத்குருभ्यो நமः, அஸ்மத்பரமகுருभ्यो நமः, அஸ்மத்சர்வகுருभ्यो நமः. ஸ்ரீமதே வேதாந்த குரவே நமः.